சிஸ்டர், பால் வந்தாச்சு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஏன் குழந்தை அழுதுட்டு இருக்கு? பால் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லையே. பெரிய டாக்டர் வர நேரம் பார்த்து அழறியே. கெட்டிக்காரி. என்னது நர்சம்மாவா? அக்கான்னு கூப்பிடணும்னு சொல்லிருக்கேன், மறந்துட்டியா? பரவாயில்ல, என்ன அக்கான்னே கூப்பிடு. நீ அப்படி கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே அப்படியே கூப்பிடுவியா? சரிக்கா. மேரி, டாக்டர் சோமனுடைய யூனிட்ல உதவி தேவைப்படலாம். என்ன, நீ இன்னும் பால் குடிக்கல? எங்க குடிக்கிறா டாக்டர்? கதை சொல்லுன்னு பிடிவாதம் பண்ற. கதை சொல்ல சொன்ன சொல்ல, நீதான் வியாதிஸ்தர்களுடைய சொந்தக்காரங்க மாதிரி பாத்துக்கிறியே. மேரி, வியாதி குணமானது மருந்துனால மட்டும் இல்ல, அன்பா பழகிறதுலயும் ஆறுதலான வார்த்தைகளால தான். உண்மைதான் டாக்டர். உனக்கு புரியுது, எல்லாருக்கும் புரியலையே. கதை சொன்னாதான் நான் பால் குடிப்பேன். சொல்றேன். உன்ன போலவே பசிக்குது அழுத ஒரு பாப்பாவோட கதையை சொல்றேன். எங்க சாப்பிடு. இதே தஞ்சாவூர் ஜில்லாவில வேளாங்கண்ணின்னு ஒரு கிராமம். அழகான கடலோரம், சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நடந்த கதை இது. நடந்துதா? ஓஹோ, கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது பால் குடிச்சா தானே நான் உனக்கு பால் கொடுக்க முடியும்னு கூப்பிடுறியா? இரு வர. அண்ணே சுந்தரம், சுந்தரம், சாம்பாரத்தை உள்ள வச்சுட்டு பால் சோம்பு எடுத்துட்டு வாமா கண்ணே. சுந்தரம், என்ன காமாட்சி, இன்னும் பால் கறக்கல? இல்ல வேலை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, வீடெல்லாம் கழுவி முழுவதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ இன்னும் குளிக்கல? நான் குளத்துல குளிக்க போறேம்மா. வேண்டாப்பா, நேராச்சு, இங்கேயோ குளிச்சுடுப்பா. நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி சரி, போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடு. தம்பி சுந்தரம், இன்னைக்கு புதுசா குளத்துல குளிக்க வந்திருக்கே. எப்படி விட்டாங்க உங்க அம்மா? எப்படியா கெஞ்சி கேட்டேன், விட்டுட்டாங்க. ஆஹா, அதானே பார்த்தேன். ஏண்டா கொட்ட அடிக்கிறீங்க? பேசாம கரையில நின்னு குளிச்சுட்டு போகாம பேசாம குளிக்கணுமா? ஏன் பேசிட்டு குளிச்சா? டேய் வாயாடடா, வாழை ஒட்ட அடிக்கிடுவேன். எனக்குன்னு வாள் இல்லையே, ஒருவேளை. ஏண்டா திமிரா உனக்கு? எனக்கா வால் இருக்குன்னு சொல்றேன்? உங்களை மாதிரிதானே புள்ள சுந்தரம், இப்படி ஒழுங்கா நின்னு குளிக்கிறாப்ப. காமாட்சி புள்ள வளர்க்குற மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அவங்கவுங்க பிள்ளைகளை வளர்த்தா, அட இது பிள்ளைங்களா? பேய் குட்டிங்க. இங்க பாரு, சொன்னா கேக்குதுங்களா? இருந்த அம்மா கிட்ட போய் என்ன காமாட்சி, யார பாத்துட்டு நிக்கிற? பால் அனுப்பல என்ன? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குளத்துல குளிக்க போன சுந்தரத்தை இன்னும் காணோம். அந்த கோவிலையில இருந்த மாதிரி குடுத்துட்டியா? சாப்பிட்டுட்டு போன நேரம் ஆயிடு கண்ணு, சீக்கிரமா பாலை குடுத்துட்டு வந்து சாப்பிடு. சரிம்மா. புள்ள இன்னைக்கு தாமதமா போகுது, என்ன ஆகுமோ?
பண்ணையார் குணம் தான் உனக்கு தெரியுமே. நாங்க எப்படிங்க முடிவு சொல்றது? ஐயா உத்தரவு தாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏயா நீ வயசுல பெரிய மனுஷனா இருக்க, பண்ணையில பாதி பேரை அடைச்சுக்கிட்டு சாமி கும்பிட போறேன்னு சொல்றீங்க. காலம் எல்லாம் தாங்க உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு உடலையும் உசிரையும் கொடுத்த ஆண்டவனை மறக்கலாங்களா? மறக்க வேணாயா, நினைச்சுக்கிட்டே போய் வேலையை பாரு. உனக்கு கடவுளா படி அளக்கிறார். ஆமாங்க. என்னையா சொன்ன? இந்த பண்ணையில நான் அளக்கிறேன் உங்களுக்கு கூலி. நெசந்தாங்க. ஆனா எசமா மூலியமா ஆண்டவன் தான் எங்களுக்கு படி அளக்கிறாரு, எங்களை காப்பாத்துறாரு. டேய் முருகையா, உன்னை யாரா வாழ வைக்கிறது? சாமி தாங்க. சித்தையா, கடவுள் தாங்க. டேய், நான் ஆண்டவனை பத்தியே கவலைப்படாதவன். என்ன யாரா காப்பாத்துறது? எல்லாரையும் காப்பாத்துற கடவுள் தாங்க உங்களையும் காப்பாத்துறாரு. நான் தான் அவரை நினைக்கிறதே இல்லையே. அவர் உங்களை மறக்கிறதே இல்லைங்களே. ஐயா அவரை நம்பாம போகலாம், ஆனா அவரு நம்ம எல்லாரையும் ஒன்னா தாங்க நினைக்கிறாரு. ஏயா வாதம் பண்றியா? இல்லைங்க, பேச்சுக்கு சொன்னேனுங்க. முரட்டு தளத்துல பிள்ளை பெத்தவளை இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனா தாய் அப்படி சொல்ல முடியுங்களா? அப்போ என்ன முரடேன்னு சொல்றியா? அப்படி இல்லைங்க. என்னமா குழந்தை ஆகுது? பால் வரலங்க, குழந்தைக்கு பசிங்க. கண்ணால பார்க்காத கடவுளை கும்பிட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானுக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களை என்ன சொல்றது? பெரிய காலத்துல சாமி காரியம்னா முதல்ல கவனிடான்னு சொல்லுவாருங்க. அது அந்த காலம். இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. என்னதான் வேதாந்தம் பேசினாலும் என் மனசை மாத்த முடியாது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு 3 நாளைக்கு வேலைக்கு மட்டம் போடலான்னு பாத்தீங்களா? என்னம்மா குழந்தைய பாரு. குழந்தைக்கு பசிங்க. காலையில வாங்க பால் மொத்தம் தெரிஞ்சு போச்சு. சுந்தர கூட இன்னும் வரலங்க. பாத்தீங்களா, பேச தெரியாத பச்சை குழந்தை கூட தன்னுடைய பசிய காட்ட அழுவுது. பேச தெரிஞ்ச நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவன் கிட்ட கேட்க வேணாங்களா? அழுகுற குழந்தைக்கு பால் ஆண்டவன் அனுப்பலையா, வேளாங்கண்ணி காமாட்சி அனுப்புறான். காசு கொடுத்து வாங்குற இடத்துல கூட தவறிடுங்க, ஆனா அவன் மேல நம்பிக்கை வச்சா நொடி போதும் பிசகாதீங்க. நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போவீங்களே. போங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க, போய் வேலையை பாருங்க. ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பணும். உத்தரவு கொடுங்க ஏஜமா. நான் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? ஆண்டவன் உத்தரவு கொடுப்பாரு. போங்க. சுந்தரம் இன்னும் வரலையே. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்கானா? எங்கேயாவது பிராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். அத வரானே. வந்துட்டானா? சுந்தரம் வந்துட்டானா? எவனோ ஒருத்தன், அவன் எங்க வரப்பான்? என்னங்க நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அவசரத்துக்கு கொஞ்சம் பால் அண்ணி வீட்டுல. அண்ணி வீட்டுல வாங்குறதா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இல்ல நான் தான் மறந்துட்டே நினைச்சுக்கிட்டியா? குழந்தைக்கு எது வந்தாலும் சரி, அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா? என்னங்க இன்னைக்கு என்னென்னவோ பேசுறீங்க. பண்ணையாளுங்க கிட்ட வேற எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. பாட்டம் 1000 தடவை சொல்லியிருக்கேன், பால் பிந்த கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகும். என்னங்க இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களே, அழுதுகிட்டு இருந்த குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு, வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. நீ ஒண்ணு இப்பதான் சொன்ன குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, இப்ப என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி பிசை போச்சா இல்ல மூளை குழம்பு போச்சா? என்னங்க என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயா கோவமா இருக்காரு. நீ எங்கே இரு, பானையே நான் கொண்டு வந்து தரேன். இல்லப்படியே இவ்வளவு சொல்லி கேட்காம அங்க இருந்து பாலை வாங்கிட்டு வர. கொண்டாங்க விடுங்க. கொண்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாலையை குழந்தை சாப்பிடக்கூடாது. விடு.
அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க. நான் அங்கே வாங்கலைங்க. பொய் சொல்லாதே, எனக்கு கெட்ட கோபம் வரும். அங்க பால் வாங்கலன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா கொண்டாங்க. ஐயோ கொட்டிடாதீங்க. இந்த பால் அங்கே வாங்கலைங்க. நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது. யாரை ஏமாத்துற? சுந்தரம் கொண்டு வந்ததா? ஆமாங்க ஐயா. ஐயா நான் கொண்டு வந்த பாலு தாங்க. என்ன எனக்கு பால் வேற குறைவா இருக்கு? என்னது பால் குறையுதா? பால் எப்படி குறையுது? கடையில கொடுத்துட்டு காசு வாங்கியா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் நிஜமா அப்படியெல்லாம் செய்யணுங்கய்யா. இன்னும் எப்படி பால் குறைஞ்சது? டேய், ஒரு வார்த்தை, வித்தியாசமா விழுந்த ஒரே வார்த்தை, இந்த ஊர்ல பால் வாங்காம வேளாங்கண்ணில இருந்து வரவழைக்கிறேன். நான் மானத்தண்டாவும் மானத்தை எனக்காக துரோகம் பண்றேன். யாருக்கு பால விட்டேன் சொல்லு? யாருக்கும் வைக்கீங்க, கொஞ்சோண்டு கொடுத்தேன். கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு? பால் எடுத்தார வழியில மயக்கமா இருந்ததுன்னு உட்காந்தேன். அப்போ வானத்துல இருந்து பொங்கிட்டு இருக்குங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்தது இன்னைக்கு? வேறாடா வானத்துல இருந்து பொம்பளை குதிச்சாங்களா? நீ ஆடானா பால் ஆறா பொங்குதுங்கிற? போய் வேலையை பாரு. இந்த வயசுல கொஞ்சம் போயிட்டோம். என்னங்க நான் சொல்றது நிஜம்தாங்க. நீங்க வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. இத பாருங்க. என்ன கண்ட மாதிரி அதிசயமா இருக்கு. என்னால நம்பவே முடியலையே. எனக்கு பயமா இருக்குங்க. தன்னை மதிக்காதவனுக்கு தெய்வம் காட்டுற அடையாளமா? இல்ல குறைஞ்ச பாலுக்கு காரணம் கேட்டு சுந்தரத்தை திட்டதுனாலயா? சுந்தரம் சொன்னது உண்மையா? ஆமா, சுந்தரம் சொன்னது உண்மைதான். சுந்தரம் 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 என்னன்னே புரியல. ஒரே புதுமையா இருக்கு. நான் பொய்யா சொல்றேன். அதோ பாருங்க. அதிசயமா இருக்கு. வழியில யாருக்கும் பாடு கொடுத்தேன்னு சொன்னியே, அது யாரு? அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்க? இல்லையா கண்ணம்மா, பையன் ஏதாவது தூக்கத்துல கணா கட்டுப்பானோ? என்னங்க நீங்க? கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது. இது விடவா அதிசயம் நடக்கணும்? தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்கறாங்க அந்த அம்மா. அது யாருன்னே தெரியலையே. அந்த பையன் முகத்தை பாருங்க, தனி கலை இருக்குது. காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா? தம்பி சுந்தரம், நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லைங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். சாதாரண வேலையாட்களை அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேரில் இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு. நான் பேசினது தவறு இப்ப உணர்றேன். தம்பி சுந்தரம், சுந்தரம், என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு. சந்தேகத்தினால கேட்கிறேன், நானும் பார்க்கணுங்கிற ஆசையால கேட்கிறேன். வாப்பா வா வா. இதோ இருக்கா, இதே இருக்குல்லப்பா. அம்மா குழந்தையோட இங்கத்தான் நின்னாங்க.
மாட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. அழாது தம்பி. நாம நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம். வா போலாம். ஜோதியை என்னால தாக்க முடியலம்மா, தாக்க முடியல. விலகி விலகி அங்க பாரு. என்னது பள்ளையாரெல்லாம் வர்றாரு? ஆமா விலகி, பாலு பிந்தி போச்சேன்னு அப்பவே நினைச்சேன். பிள்ளைங்க தான் கூட வர்றான். என்னமோ ஏதோ தெரியலையே. நீ ஏன் பயப்படுற? கொஞ்சம் பிந்திட்டாதான் என்ன? காமாட்சி, என்னங்க ஐயா? நடக்க கூடாத அதிசயம் நடந்திருக்கு காமாட்சி. என்ன சொல்றீங்க ஐயா? காமாட்சி, நீ பெத்த இந்த பாலகன் சாதாரண பிள்ளை இல்லம்மா. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தாயை நேர்ல பார்த்த அருள் பெற்றவன். தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அதை பார்க்கிற பாக்கியம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட புண்ணிய செஞ்ச பிள்ளைய பெத்தவனி 1000 பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என் மகன் தெய்வத்தை பார்த்தானே சொல்லுங்க. எப்பங்க? காமாட்சி, பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில வானத்திலிருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து உன் மகன்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காரு. நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோவிச்சுக்கிட்டேன். பால் குறைவா இருக்கேன்னு நான் அவங்கிட்ட காரணம் கேட்க கேட்க நினைச்சா புல்லரிக்குது காமாட்சி. பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது. அது மட்டும் இல்ல காமாட்சி, குளத்தங்கரைக்கு வந்தோம். உன் மகன் கூப்பிட்டதும் எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அந்த ஜோதியை நான் தாங்கவே முடியல காமாட்சி, தாங்கவே முடியல. என் கண்ணு, நான் பெத்த பிள்ளை, என் ராஜா, நீ தெய்வத்தை பாத்தியம்மா. என் கண்ணு. ஐயா, என்னைக்கு இல்லாம வந்திருக்கீங்க, உட்காருங்க. இல்ல காமாட்சி, நான் உடனே வீட்டுக்கு போகணும். நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நான் வர்றேன். ஐயா, நாளைக்கு காலையிலேயே கொண்டு வந்துடுறேன் பாலு. என்னப்பா அறிவு இருக்காவுல? பண்ணையார் வந்துகிட்டு இருக்காரு, உன் பாட்டு கையை விச்சுக்கிட்டு எதிர வர்றீங்க. என்னடா கருப்பையா? கும்புறானுங்க ஏசமா. என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஏசமா வர்றது கூட கவனிக்காம எதையோ ரோசனை பண்ணிட்டு எதிர வந்துட்டுதுங்க. ஓஹோ, எதிர வந்தா என்னடா? என் பண்ணையில வேலை செஞ்சா நீங்கெல்லாம் எனக்கு அடிமைகளா? அது என்ன ஏசமா அப்படி சொல்லிட்டீங்க? ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆயிடுங்களா? இது யாரு, உன் மகளா? ஆமாங்க, ஒன்னே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடான்னா எங்கிட்ட சண்டை போடுதுங்க. போப்பா, நான் எப்ப உங்ககிட்ட சண்டை போட்டேன்? ஏசமா விளையாட்டு நிக்கிறாரு. எதுத்தா பேசுற? ஏண்டா அவளை மிரட்டுற? அப்படி என்ன சண்டை போட்டாவ? நம்ம கர்ணம் ரங்கையாவோட மகனுக்கு இவளை கொடுக்கறதா நினைச்சிருந்தாருங்க. நினைச்சியா இல்ல சொன்னியா? ஆமா, அவளை சொன்னேன். அதனால என்ன இப்போ? நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க, அதனாலதான் வேகோட பாக்குறேன். கலையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க? மோர் ஊத்தி கலக்குன நீராகாரம் இருக்குங்க. அப்படியா? அதுல கொஞ்சம் ஊத்து. எசமா, என்னங்க இது? நீங்க எங்ககிட்ட வந்து வேண்டாங்க. ஏண்டா துடிக்கிற? உண்டா பிள்ளை? உப்பு போட்டிருக்கீல்ல? போட்டிருக்கேங்க. கருப்பையா, நீங்கள்லாம் குடிக்கிறத நான் குடிக்க கூடாதா? உண்டா?
எசமா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நானும் அந்த நினைப்புல இருந்தவன் தான். ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டேன். ஆண்டவனுக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான். அது இருக்கட்டும், கர்ணம் ரெங்கையன் உனக்கு உறவுக்காரன் தானே? எனக்கு மாம முறையாகுதுங்க எசமா. இந்தாப்ல அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா? ஒத்த கால நிக்கிறான். ஆனா அவங்க அப்பன் தான். சரி சரி, அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு. செலவை பத்தி கவலைப்படாதே, நான் தர்றேன். ஒரு 10 மா நிலமும் கொடுத்துருவான். எசமா, இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது, இருக்க கூடாது. அப்படி அதிசயம் நடந்திருக்கு. எசமா சொல்ற இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா, விவரமா சொல்றேன். எவ்வளவு உன் மனசுப்படிதான் கல்யாணம் நடக்கும். எசமா, வேண்டாம் 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 வேண்டாம். என்னது பண்ணையார் விடுகதை போட்டுட்டு போறாரு? அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு, கல்யாண செலவு நான் தர்றேன்னு. நீ தான் இழுக்கிற. செல்லாயி, உன்னை செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? இல்லாத குறைதான். நீதான் என்ன பொல்லாதவன் ஆக்கிட்ட. கோச்சிக்காதப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டேன். எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி. இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு. பார்க்கலாம். அறுவடை முடிஞ்சதும் ஒன்னு பிடிச்சு கொடுத்துறேன். கருணும் அவன் கையில. என்னடா இது ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போடுச்சு? ஊரு பூரா இத பத்தி பேச்சா இருக்குது. அதுல பாருங்க, இந்த பொருளிய கிளப்பி விட்டவனே ஒரு பொடி பைய, காமாட்சி மகன் சுந்தரம். ஏன்டா பொருளிகள் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பைய பார்த்தா நம்புனா நம்புங்க, நம்ப காட்டி போங்க. ஆமண்டியா, எப்படி வெட்டி கொடுத்தா? வானத்துல இருந்து தேவதை வந்துச்சா, பால் வாங்கி குடிச்சுதா, பண்ணையார் வீட்டுல பால் பொங்குச்சுதா. கடவுளாருங்க கதை. பய மரத்தடியில தூங்கி இருக்கிறான். கலா கிலா கண்டிருப்பான். தங்கையா, அந்த பையன் அந்த அம்மாவை பாக்கலன்னு வச்சுப்போம். ஆனா பண்ணையார் வீட்டுல பால் பொங்குனது நம்ம கிராமத்து ஜனங்களா அதை பார்த்தது. இது கூட பொய்யா போகும். வாண்டி அங்க வர்றா, பால் போறோம். இந்த சுந்தரம் வர்றாண்டா. ஏன் அவகிட்ட போறீங்க? மறுபடியும் புதுசா ஒரு கதையை சொல்ல போறான். என்னப்பா கண்ணாயிரா, இல்ல இங்க வாப்பா, தந்தைக்கு போயிட்டு வர்றேன். இங்க வாப்பா, என்ன வர்றா? போயிட்டு வர்றேன். உங்களுக்கு தெரியுமா அதிசயம்? சொன்னாங்க பண்ணையார் வீட்டுல தானே இந்த பயனா. ஏப்பா சுந்தரம், டேய் கதையை கட்டி விட்டது நீதானே? நான் ஒண்ணும் கதை சொல்லல. இன்னும் என்ன சொன்ன? தங்கையா, அவன் அறியாத பையன், சூதுவாது தெரியாது. அவன் பார்த்ததுனால சொன்னான். வாய முடிக்கிட்டப்பா. பார்த்தானா? நான் ஒண்ணும் நினைக்கல. ஏடா கணா கண்டியா? நான் ஒண்ணும் கனா காணல, கண்ணால பார்த்தேன். கண்ணால தாத்த வளர்ச்சி 3 விடல. அதுக்குள்ள ஊருக்குள்ள உள்ள பெரிய மனுஷங்க எல்லாம் உன்னை கும்பிட வச்சுட்டியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஆனா ஊருக்குள்ள போராடி பண்ணிட்டியே. ஆறு கூச்சல் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீயா பாட்டி? வா வா, நாங்க கூச்சல் போடல, கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். மானத்துல இருந்து வந்து அம்மாவை பார்த்தான சுந்தரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சுந்தரமா? நம்ம காமாட்சி மக சுந்தரமா? எங்க எங்க எங்கப்பா? பாருங்க சுந்தரம். கண்ணு சுந்தரம், நீ தானே அந்த தெய்வத்தை பார்த்த? உன்னை கண்ணால கூட பார்க்க முடியாத கபோதியா இருக்கிறப்பா. பாட்டி, அம்மா தான் ஜோதியா வந்தாங்க. நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி. நான் நம்புறேன்டா கண்ணு, நான் நம்புறேன். பாட்டி, நீ கூப்பிட்டா கூட அந்த அம்மா மேல இருந்து வருவாங்க. கொஞ்சம் கூப்பிட, நாங்களும் பாத்துக்கிறோம். அம்மா, தாயே, பாட்டிக்கு என்ன பாக்கணும்னு ஆசையா இருக்காம்மா. சுந்தரம், எனக்கு கண்ணு வந்துருச்சப்பா. சுந்தரம், எனக்கு கண்ணு வந்துருச்சப்பா. ஐயா, பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? தம்பி, உன்னோட பெருமை தெரியாம நாங்க என்னென்னமோ கேள்வி செஞ்சிட்டோமப்பா. ஆமாப்பா தம்பி, எங்களை எல்லாம் மன்னிச்சிருப்பா. பண்ணையார் மனம் மாறிடுச்சு. ஊரெல்லாம் செழிப்பானது. மறந்து கிடந்த மக்கள் எல்லாரும் கடவுளை நினைக்க ஆரம்பிச்சாங்க. தேவமாதாவோட புகழ் தேசமெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. அந்த ஆள் ராஜி தூங்கவே மாட்டேங்கிறான். அதனால அவருக்கு தூக்க மருந்து கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? நீங்களும் ஒரு டாக்டர் தானே, நீங்க தான் முடிவு பண்ணணும். டாக்டர், ஜமீன்தார் மனைவிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். அப்படியா? நான் உடனே பண்றேன்.
ஜமீன்தாருடைய மனைவிக்கு சபகேஷன் அதிகமாயிடுச்சா? தேவையான மருந்து எடுத்துட்டு உடனே புறப்படும். எஸ் டாக்டர். டைம் என்னாச்சு? கடியாரா இருக்கு, பாத்துக்கோங்க. நர்ஸ். எஸ் டாக்டர். டாக்டர் நடராஜா வர சொல்லு. ஆபரேஷனா டாக்டர்? ஏ நீயே செய்தா பாக்குறியா? ஹலோ பிரதர். என்ன பிரதர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எந்த கேஸ் எடுத்தாலும் டாக்டர் மேரியை தான் கூட்டிட்டு போறாரு. அதுக்கு என்ன செய்யறது? மேரி ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒரு டாக்டரை விட ரொம்ப புத்திசாலித்தனமா உதவி செய்யறான். உங்ககிட்ட போய் சொல்ல போறான் பாரு, நீ ஒரு மேரி பைத்தியம். சொல்ல போனா மேரி இங்க நர்ஸா இருக்கிறதுனால தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கேன். மேரி இவர் குறை சொல்லலப்பா. பெரிய கேஸ்களை ட்ரீட் பண்ண இவருக்கு ஒரு சான்ஸ் தர வேண்டாமா? இப்ப பாரு, இந்த ஜமீன்தார் விட்டு கேஸ் வரும்னு இவர் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? டாக்டர், ஒரு சீரியஸான கேஸ். நர்ஸ், நாங்க ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். You can go now. இல்ல டாக்டர், இது ரொம்ப சீரியஸான கேஸ் டாக்டர். என்னம்மா குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை ஊசி வயிற்றுக்குள்ள போன ஊசி எடுக்கவே முடியல. நீங்க தான் காப்பாத்தணும். எப்பமா ஊசி விழுங்கினா? இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துறீங்க. சரியாடாதம்மா, எங்களால முடிஞ்சது செய்யறோம். ஏமா என்ன விஷயம் வாங்கிட்டான் புள்ள? கிராமபோன் பெட்டி வச்சீங்க. நான் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். எனக்கு புள்ள விளையாடிட்டு இருந்தா. ஏமா வீட்டுல கிராபம் போட்டி இருக்கா? என்ன பாட்டு பாடும்? மன்மதெளியிலேயே வென்றார் உண்டோ. சும்மாரியா அந்த மாதிரி துடிச்சு போயிருக்காங்க. என்ன பாட்டு பாரியா பாட்டு? ஏமா வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? ஆமாங்க. அவ்வளவுதான். இனிமே ஊசியம் வாங்கின அப்புறம் என்ன இருக்குது? பௌத்த கீரி தான் எடுக்கணும். பச்சை குழந்தை தாங்குமா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணு என்னால தாங்கவே முடியாது. அழாத. இந்நேரம் அரிசி எடுத்து திருப்பேன். ஏமா அழுதுட்டு என் பையன் காப்பாற்ற பண்ணிக்கிட்டான். நீங்க தான் பெரிய மனசு காப்பாற்ற பெரிய டாக்டரியா, நீங்க தான் காப்பாற்றணும். இப்ப எங்க கவலைப்படாதா, நான் பாக்குறேன். அம்மா தைரியம் பாருங்க, அழாதுங்க. உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வர. அம்மா, நீ குழந்தை எடுத்துட்டு உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. டாக்டரியா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டரியா. நேரத்தை வீணாக்காதம்மா. ஊசி எங்க சிக்கி இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கோ. மேரி, குழந்தை கொடுத்து. உங்க குழந்தை வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டிக்கங்க. டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் பறந்துடும். கடவுளால ஆகாதது எதுவும் இல்லை. நீங்க நம்பி வேண்டிக்கிட்டீங்கன்னு மாதா உங்க குறைய தீர்ப்பா. கடவுளின் குழந்தைய வயசு நம்பிக்கையோட போங்க. சரிம்மா, இப்பதான் போய். இதை என் காதால கேட்டேன் டாக்டர். என்ன சொன்ன? வேளாங்கண்ணி மாதா வேண்டிக்க டாக்டர்களை நம்பாதேன்னு சொன்ன. இது ஆஸ்பத்திரியும் நம்பிக்கிட்டு நோயாளிங்க வராங்க. அவங்கள கோயிலுக்கு போய் சொல்றேன். நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில மெழுகுவர்த்தி கொடுத்து அனுப்புவார். மேரி, மேரி. எஸ் டாக்டர். மேரி, யாரோ பேஷண்ட கோயிலுக்கு போக சொன்னியாமே, ஏன் நாம கொடுக்கிற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர், இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேர்கிட்டயும் நான் அதைத்தான் சொல்றேன். மருந்து கொடுக்கறது டாக்டர், ஆனா குணப்படுத்துறது கடவுள் தான். இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வெரி குட். உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. நீ போய் வேலை பாரு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் மணி, உங்க கருத்து எனக்கு புரியுது. ஒவ்வொரு டாக்டருக்கும் தன் திறமையில நம்பிக்கை இருக்கணும் நீங்க சொல்றீங்க. நான் அதை மறுக்கல. ஆனா அந்த திறமையை நமக்கு கொடுக்கிறது கடவுள் தானே. எல்லா டாக்டர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன பொண்ணு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா. எவ்வளவுதான் பட்டங்கள் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும், எத்தனை பெரிய கைராசிக்காரனா இருந்தாலும், என்னைக்கு ஒரு டாக்டர் தன்னுடைய திறமைனால மட்டும்தான் ஒரு நோயாளி குணமாகறான்னு நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் விழுந்துட்டான். அதை நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான். போங்க, குழப்பம் இல்லாம உங்க வேலையில கவனிக்க போங்க. ஐம் சாரி டாக்டர். மேரி மத்தவங்க சொல்றது மட்டுமில்லை, லீவு கிடைச்சா போதும் உடனே வேளாங்கண்ணிக்கு போயிடலாம். டாக்டர், 2 மாசமா ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே, கந்தசாமின்னு ஒரு பையன். அவனுக்கு என்ன வியாதி? இளம்பிள்ளவாதம். கரெக்ட். கால் நடக்க முடியாத ஊனம். டாக்டர், இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தன் தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறானே அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், அந்த கோவில் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தான். Is it? Yes, doctor. Are you free now? Yes, sir. Sit down.
நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். இட் வில் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வேளாங்கண்ணி கிராமத்துல ராசா, ராசா, கோழிக்கு தீனி கொடுத்தாச்சு. குளிக்க வேணாம்? குளிருமா, எனக்கு பச்சை தண்ணி வேணாம். வெந்நீர் போட்டு கொடுமா. கொஞ்சம் பொறு ராசா, இத முடிச்சிட்டு உனக்கு வெந்நீர் வச்சு தரேன். முடியாது, எனக்கு இப்பவே போட்டு கொடு. அம்மா, நான் கத்துவேன். அடாடாடாடா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு ராசா. முதல்ல எனக்கு வெந்நீர் போட்டு கொடு, இல்லன்னா நான் குளிக்க மாட்டேன். இரு, அடுப்புல கரண்டி போட்டு வச்சிருக்கேன். 2 இழுப்பு இழுத்தா தன்னால குளிக்கிற. குளிக்க மாட்டேன். முடியாது, முடியாது. ஏண்டாச்சு அடம் பிடிக்கிற? வா அண்ணா. தம்பி கல்யாணத்துக்கு போனியே, எல்லாம் நல்லபடியா நடந்ததா? முடிச்சிட்டு வந்துட்டேன் சொன்னோம். இந்தா அட்டிக்கே தோடு, எல்லாம் சரியா இருக்காப்ப. இப்ப என்ன அவசரம்? நான் கூட வருவேன் சொன்னோம். உன் நகையை ஏறவன் அதுக்கு என்ன, இப்பவே வேணாலும் வாங்கிட்டு போ. நீ இப்படி கலுமிஷம் இல்லாம பழகுற. உன்கிட்ட இருக்கிற நகையோ நட்டோ யார் இரவல் கேட்டாலும் மனம் கொடாம கொடுக்கற. அதனால ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு? வீடு வாசல் தோட்டம் துறவு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கலையே. பிறந்த ஒண்ணும் ஊலமா போயிடுச்சு. காலம் இல்லாம அதை நினைச்சு கண்ணீர் விழுதுல என்ன ஆயிட போகுது சொர்ணம்? சொர்ணம் நாட்டாமக்காரருக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. அவர் பொண்டாட்டி வயத்துல ஒரு பூச்சி போட்ட காணோம். உனக்கு பேரு சொல்றதுக்கா ஒரு பிள்ளைய கொடுத்தானே ஆண்டவன். பேர் சொல்றதுக்கா ஆசையா பேர் வச்சே ராசான். ஆனா இன்னைக்கு ஊரெல்லாம் என் பிள்ளைய சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க. என்ன கூட நொண்டிய பெத்தவ நொண்டிய பெத்தவன்னு தான் சொல்றாங்க. ஊர் கழுதிக்க பேச்ச விட்டு தள்ளு. சொர்ணம், நீ பேசாம மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க. ஆமா சொர்ணம், யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க. நீயும் மாதா குளத்துக்கு போ. போகாமலா இருக்கேன், பொருத்தனை செய்யாமலா இருக்கேன். என் குறை தீரலையே. மனசு விட்டாப்போல பேசாத சொர்ணம். அது எதுக்கும் வேலை வர வேண்டாமா? நாம சொல்லிடுறோம். சொர்ணம் மனசுல இருக்க வேதனை யாருக்கு தெரியும்? வேதனையை மறைச்சுக்கிட்டு தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறத பார்க்க என்னால தாங்க முடியல. அஞ்சலே, தாங்க முடியல. இத புரிஞ்சுக்காம அந்த பையன் அடம் பிடிக்கிறான். 4 போடலான்னாலும் மனசு வர மாட்டேங்குது. ராசா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளைதான், யாரு இல்லைன்னா இப்பவே வெந்நீரை வச்சு கொடுங்கிறான். எனக்கு தலைக்கு மேல 1000 மேல கிடக்கு. சொன்னா கேக்குறானா? நாங்க வரோம் சொன்னோம். நான் சொல்றத மறந்துடாத. மாதா குளத்துக்கு போ, அம்மாவை நம்பு. ஆமா சொர்ணம், நான் வரட்டுமா சொர்ணா? வரட்டுமா? போயிட்டு வரேன் சொர்ணா. அம்மா, 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 என் மேல கோவமாம்மா. அம்மா, அம்மா, எனக்கு வெந்நீர் வேண்டாம்மா. நான் பச்சை தண்ணியிலேயே குடிக்கிறேம்மா. அம்மா, நீ என்கிட்ட பேச மாட்டியாம்மா? நீ என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதடா. அம்மா, நான் தப்பானியா இருக்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ எப்படி இருந்தாலும் என் மகன், என் ஆசா. அப்ப ஏன் என்ன திட்டுற? ராசா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வெறுக்கலடா. நீதான் என் உயிர். அம்மா மனசு உனக்கு தெரியாது ராசா, தெரியாது. அழாதும்மா. அன்னையே, என்னைய காப்பாத்து. நான் மனுஷனை நம்பி இல்லை, இந்த மண்ணையும் உன்னையும் நம்பித்தான் இருக்கேன். தாயே,
இந்த பர்மாவுக்கு ஏதாவது கிராக்கி வருமா? ஆஹா தாயே, நல்ல சகுனந்தா. கழுத கூட கத்துது. உன் சக்தியே சக்தி. தம்பி என்னத்துக்கு அழுவுறே? ஐயோ, உங்க அப்பாவை காணோமா? நான் கண்டுபிடிச்சு தாரேன். தம்பி தம்பி என்ன என்ன என்ன? பசி பசி, வயிற்று மேலே பசி, வாய்க்குள்ளே புசி. இருவாரே காலையில கடங்கராக்கில வருது. அண்ணக்கா வா வா. என்னடி அம்மா, ஊர்ல இருக்கிற பூவெல்லாம் வாங்கலையில இருக்கு. பின்ன என்ன, யாருக்கு பூ கொடுத்தாலும் துட்டே கொடுக்கறது இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி நானே தலையில வச்சுட்டேன். நல்ல வேலை. அண்ணக்கா எனக்கு அப்போ உனக்க இரு போட்டு தரேன். அண்ணக்கிளி அவசரமா வேணும், குடு 5-6 ஆப்பம். வருமா? கொஞ்சம் பொறுமா, ஆப்பம் ஒன்ன தேடி வருமா? அடடே, வத்தி வந்தாச்சு. அப்ப வச்சிட வேண்டியதுதானே. என்னத்த வத்தியா? ஆப்பத்தை. என்னடி கழுத்த சுத்தி வத்தி? உங்க வியாபார கடையில வியாபாரம் நடையில. அண்ணம்மா, கும்பலை பார்த்தா எனக்கே ஆப்பம் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அண்ணக்கா, ஆப்பம் இல்லன்னு சொன்ன, இது எப்படி வந்தது? இங்கதான் இருக்கா? ஐயா நீட்ட சுட்டு. ஏன்டா சுட்ட? சுடுற வரைக்கும் பொறுக்கலைன்னா சுட்டு தாண்டி ஆகணும். என்னையா சுடுற? இரு இரு, உன்னை உதிரிப்பு உதுக்கிற மாதிரி உதுத்துறேன். மூக்கால மோப்பம் பிடிச்சு திங்கிறதும் இல்லாம பேச்சு வேறவா பேசுற பேச்சு. என்னையா மோப்பம் பிடிக்கிறேன்னு சொல்றேன். இரு இரு, மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். இருடி, நான் வாமனியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். ஐயோ, பானையை போட்டு உடைச்சுட்டாளே. இருடி, உன் பல்ல உடைக்கிறேன். ஐயோ, எடி வச்சி, நீ வச்ச வச்சி தாண்டி எரியுது. நல்லா ஏறிட்டா ஏறிட்டா. சீக்கிரம் தின்னு, போனவங்க திரும்பி வந்துட போறாங்க. ஆமா, என்ன நினைக்கிற? நான் இன்னைக்கு காசு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நாம என்னைக்கு காசு கொடுத்துருக்கோம், அத பத்தி கேட்கல. இப்ப போனாங்களே, அது எந்த சேலை ஜெயிக்கும்? மரியாதை இல்லாம கூப்பிடுறோம். கடையில வியாபாரம் ஆளுன்னு கூப்பிடுறானா? ஏப்பா அழுவுற? வியாபாரம் ஆகலையா? ஆமா, இந்த பொம்மை என்ன விலை? நம்மளுக்கு தெரியாது. என்னடா நம்மளுக்கு தெரியாது? உன்னோட என்னையும் கூட்டு சேர்த்துக்கிற. அம்மா, வியாபாரமும் பண்றாங்களா, விலையும் தெரியாதுங்கிறா. சரி பரவாயில்ல, மாலாவுக்கு காணிக்குதானே டேப்பல. ஒரே ஒரு பொம்மையை நான் எடுத்துக்கிறேன். இந்த காசை நீ வச்சுக்கோ. கோயில் வாசலே கொள்ளையடிக்க பாக்குற பையனை ஏமாத்த பாக்குறேன். யாரு கொள்ளை அடிக்கிறா? பையனுக்கு வயிற்று மேலே பசின்னு பலகாரம் வாங்க போனோம். நாம தான் இந்த கடைக்கு முதலாளி. அடே, நீ தான் கடைக்கு முதலாளியா? பின்ன இந்த பையன் வர்றவும் போறவனெல்லாம் வாப்பா வாப்பான்னு கை நீட்டி அழைக்கிறான். வாய்க்கு தாப்பா போடும். துன்றா துன்றா, நல்லா இருக்கு துண்ணு. அரே ரஹீம், அரே ரஹீம், பாப்பா பாப்பா வந்தாச்சு. நல்ல பையன். பாப்பா போயாச்சு, நீங்க போப்பா. நல்ல மரியாதைம்மா. ராகம்மா, இங்க வா. ராசாவை பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடத்தெருவுல பார்த்தேன். கடத்தெருவுலையா? என்னங்க அது? இந்த பய கால் இல்லாதப்பவே இந்த சுத்து சுத்துறானே, கால் இருந்தா அந்த உலகத்தையே சுத்துவான் போல் இருக்கு. பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொர்ணம் குணத்துக்கு எல்லாமே குணமாயிடும். இது உனக்கு வேண்டாம், வேற நல்ல பொம்மை வாங்கி தரேன். வேணும் சொன்னா கேளுடா. இது சப்பானி பொம்மை. இது வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா. இது சப்பானி பொம்மை. இது வீட்டில் இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா, வீட்டுக்கே ஆகாது. ராஜா, ஏண்டா அழுவுற? ஒரு அம்மா இது சப்பானி பொம்மைன்னு கால்ல ஏத்தி ஒழிச்சுட்டு போயிட்டாங்க. நான் கொடுத்த சப்பானி நான் எங்க வீட்டுக்கு ஆகாதாங்க. பாதா, நீ காட்சி கொடுத்த புண்ணிய இடத்துல இப்படி ஒரு காட்சியா? ராஜா,
குறைய அப்பா கிட்ட சொல்லியா? எங்க அம்மாவுக்கு தெரியுமா நான் சின்ன பாவம் நொண்டி ஆயிட்டேன்னு? உங்க அம்மாவை சொல்லல ராசா, அன்னை மாதா கிட்ட உன் கால் சரியாகணும்னு கேட்டியா? எங்க அம்மா ஒருத்தனை பண்ணிருக்காங்களா? நீயும் கேட்கணும். கேட்கறியா? கேட்கறேன். அம்மா இது வந்துட்டேன்டா. செட்டை போடு. அம்மா என்னடா கண்ணு? அம்மா பொம்மை வேணுமா? பொம்மையா? அதாம்மா ப்ராஜெக்ட் செய்ய கொடுக்கல, அந்த பொம்மை வேணுமா? இப்ப எதுக்குடா அதெல்லாம்? நீ மோர் வைக்க போக வேண்டாமா? எனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தயிர் கடையிறம்மா, நீ எனக்கு பொம்மை எடுத்து கொடுமா என்றா. இன்னைக்கு எவன் சோறு போட போறானோ? ராசா, தம்பி ராசா, நான்டா. ஏண்டா மோர் வியாபாரத்துக்கு போகலையா? அப்புறமா போவேன். ஆமா நீ மட்டும் ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட மாட்டேங்கிற? நான் உன்னை சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன சோம்பேறின்னு கூப்பிடுவிட. ராசா கண்ணு, என்ன கண்ணையா சாப்பிட்டாடா? இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல கண்ணையா. இங்க தாண்டா கடவுளே இருக்கிறான், எனக்குன்னே காத்துட்டு இருக்கிற பாத்தியா. கவலைப்படாத, 2 பேரும் ஒன்னா கலந்து சாப்பிட்டுக்குவோம். தனியா சாப்பிட்டா சோறு உன் உடம்புல ஒட்டாது. என்னையா எங்க வந்த? நான் என்ன சோத்துக்கா வந்தேன், சும்மா சொர்ணக்கா சௌக்கியமான பார்க்க வந்தேன். பார்த்தாச்சுல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வா. போறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. போற வாக்குல பயல பார்த்தேன், பார்த்த வாக்குல கொஞ்சம் பேசலாம் போல தோணுச்சு. உனக்கு பிடிக்கலையா? நான் வேணா போயிடுறேன். நான் என்ன கேக்குறேன், காயுது கொஞ்சம் பழையது போட்டா போதும். நான் ஒண்ணும் ஜாஸ்தியா கேட்கல, வெறும் மோர் சாதம். வெறும் மோர் சாதம் திங்க முடியுமா? கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். மோர் சாதத்துக்கு முன்னால ரசம் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சுட்டாப்பலாம். அதுக்கு முன்னால வத்த குழம்பு அது இருக்கா? வத்த குழம்பு இல்ல, இருக்காது இருக்காது. எனக்கு தெரியுமே என் ஜாதகத்தை பத்தி, அதை பத்தி பரவாயில்ல. உனக்கு தெரியும் என்ன பத்தி. நான் நிறைய சாப்பிடுவேன், சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓம தண்ணி ஜீரணத்துக்கு. வெத்தலைபாக்கு அதை பத்தி பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். இப்படி வேலை வெட்டி செய்யாமலேயே தின்னுட்டு போலான்னு நினைக்கிறியா? பாபா ஒண்ணு சோறு போட முடியாது. இது என்ன வல்லடி வழக்கா இல்ல வலுக்கட்டாயமா நீ சோறு போடணும்னு? போடாத, சோறு போடாத. ஆப்பத்துக்கு உண்டான காசை கொடுத்துரு, நான் போயிடுறேன். துட்டும் கொடுக்க முடியாது, சோறும் போட முடியாது. அம்மா அம்மா கண்ணே எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா. யாருக்கு தான் பசி இல்ல? பிள்ளைக்கு புரியுது, ஆத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எல்லாம் எப்பத்தான் நல்ல புத்தி கொடுக்க போறியோ? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் வேணா காத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பொட்டியா மாதிரி உப்பு பருப்பு பச்சடி கிச்சடி அப்படி இப்படி நான் கேட்டேன். ஒண்ணு இல்ல, ஒரு பாவக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு சுண்டக்காய், சொர்ணக்காய், இதெல்லாம் வச்சு ஒரு அவியல் பண்ணி கொடுத்தா கூட போதும். என்ன காக்கா பாவமா, கொஞ்சம் சோறு போடுமா. ஒரு வாட்டி பாவம் பார்க்கலாம், இப்படி தினமும் பார்த்தா அன்னாட இங்க என்ன வந்து கிடப்பான். குடு குடுத்தா நான் கட்டா போவ. மாதா தயவுல ஊரே செழிப்பா இருக்குது. உன்னை தவிர ஊரை செழிப்பாகிறதே எனக்காகத்தானே. எனக்கு வச்சிருக்கிற சோறு இருந்தா போடுமா, எனக்கு வேண்டாம். சரி சரி, 2 பேருக்கு சோறு போடுறேன், உட்காருங்க. கடிச்சுக்கிட்ட தொடுகறி இல்ல, ஊறுகாய் தான் இருக்கு. வயிறு நிறைய கூட வேணாம், வாய் நிறைய போட்டா கூட போதும். ரொம்ப நல்ல பையன் இல்லையா? ஏன்பா மாமாக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறாங்க?
அடுத்த வேலை சோற நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னது படிச்சுட்டு போய அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து விட்டானே. சொன்னக்கா நான் எதுக்கும் இத கழுவி கொண்டு வந்துடுறேன். அடப்பாவி, ஏண்டா நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா சொல்லு. சாப்பிட்டம்மா, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. நான் கை கழுவிட்டு வரேன். கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க ராசா, இந்த ஊனுக்கோல கைக்கு வச்சு நடந்து பாரு. நடந்து பாக்குறிய ராசா? மெதுவா 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 மெதுவா. இந்த ஊனுக்கோல அப்படி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டு இப்ப நட பாக்கலாம். மெதுவா மெதுவா நட நட நட. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். பலே 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 பலே. அப்படித்தான் அப்படித்தான். மெதுவா அப்படித்தான் அப்படித்தான். ஹாய் 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 ஹாய். போதும், விழுந்துட போறேன். இப்படியே வியாபாரத்துக்கு போ. உச்சி வேலைக்கு வருவ. ஒரு கலையில நிறைய மோர் கூட இருக்கு. சரி போ போ. ராசா, மோர் விக்கிற இடத்துல உன்னை விட்டுட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன். ஓரமா உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுப்பா. முரட்டு பசங்களோட எல்லாம் சண்டைக்கு போக கூடாது. பசி எடுத்தா கூடையில புளிசாதம் வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடு. சரிம்மா, பத்திரமா இரு ராசா. ஜப்பானே, மோர் குடுறா. மோர் இல்ல. பாரு, நிறைய மோரை வச்சுக்கிட்டு மோர் இல்லங்கிறிய. நீ ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட்ட? என் பேரு ராசா. சொன்னாலும் சொல்லாட்டியோ நீ நொண்டி தானடா. சரி சரி, மோரை ஊத்து. வியாபாரம் எப்படி இருக்கு? என்ன சப்பானேன்னு கூப்பிடாதா? நான் இப்ப நடப்பண்டா. எங்க நடடா பாக்கலாம். இத வச்சுட்டு அவன நடப்பான். எனக்கு ஆட வர்றது நல்லா இருக்குண்டா. எனக்கு வாங்கடா, கொடுத்துடா. கொடுத்துடா, போடா, அப்புறமா தரேன். கொடுத்துடா, அப்புறம் நான் அழுவேன். காலுக்கு முதல்ல வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போறியடா. எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா, கத்துடா, கத்து, நல்லா கத்து. அம்மா அம்மா, கத்துடா. கடலைக்கு போயிருக்க உங்க அம்மா காதுல வர மாதிரி கத்து.
சிறுவனே, நாகப்பட்டினம் போய் அந்த பெரியவரை அழைத்து வா. யாரு? எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தேன். நான் தப்பா நீங்களே என்ன கேள்வி பண்றீங்களா? மகனே, இந்த குழந்தையை பார். சிறுவனே, எழுந்து நட. சிறுவனே, இல்லம்மா, இல்ல, நான் இப்போ நான் பண்ண போறேம்மா. அவன் நொண்டி இல்ல? ஆமாக்கா, சொன்னங்க மக ராசா. இருங்க வரேன். எடா ராசா, நீயா? கால் வந்துருச்சு, வந்து சொல்றா. மாதாவே, கால் வந்துருச்சா? அக்கா, உங்க மகன் நடக்கா, கால் வந்துருச்சு. என் கடம்புல ஓடி போறத நான் பார்த்தேன். என்ன என்ன சொல்ற? ஆமாக்கா, ராசா ஓடி போறத நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஓ, அதுவா? எனக்கு காலையிலே தெரியுமே. சுந்தரம் தான் அவன் கைக்கு கட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஐயோ, கட்டை இல்ல, ஒண்ணும் இல்ல, எந்தவித ஆதாரமும் இல்லாம நடக்கிறான், ஓடுறான். முத்தாயி, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இன்னும் என்ன வேதனைப்படுத்தாது. அண்ணா, உன் பிரார்த்தனை பலிச்சிடுச்சு. உன் மகன் நடக்கிறான், ஓடுறான், குதிக்கிறான். என் மகனா? என்னால நம்பவே முடியலையே. நான் கூட சொன்னேன், அப்ப கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ராஜா மாறல இருக்கு. நீயா? உனக்கு கால் எப்படி வந்துச்சு? அம்மா வானத்துல இருந்து வந்தாங்க. கையில குரண்டை வச்சிருந்தாங்க. ஏய், போய் சொல்றியா? சத்தியமா சொல்லு, நீ ராசா தானே? ஆமா, ராசா தான். உங்க அம்மா பேரு? வரலாம். பாப்பா, உனக்கு கால் வந்துருச்சா? மாதா, உன்னை நம்பினவங்களை நீ கைவிட மாட்டேங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சுமா. சொன்னக்கா, நீ கும்பிட்டது வேணும் போகல. ராதாவுக்கு கால் வந்துருச்சு, கால் வந்துருச்சு. எனக்கு கால் கொடுத்த அம்மா வேலை கொடுத்துருக்காங்க. நான் நாகப்பட்டினம் போறேன். எங்க அம்மாவா மாலை கொடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. இந்நேரம் சொன்னக்கா எங்க இருக்கும்? தோட்டத்துல தான் இருக்கும். ஏக்கா, இத்தனை பேர் பார்த்து பொய்யா இருக்காது சொன்னோம். போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே. இருக்காது. ராசாவை போல வேற யாராவது பையனை பார்த்திருப்பாங்க. கால் வந்துருச்சு. ஐயோ, உண்மையாவா சுந்தரம்? நான் தான் அவன் காலை தொட்டு பார்த்தனே. மாதா காட்சி அளித்து நடன்னு சொன்னாங்களா? அவன் நடக்கிறான், ராசா நடக்கிறாம்மா. மாதா, தாயே. மாதா, ராசாவை நாகப்பட்டினத்துக்கு போன்னு சொன்னாங்க. யாரையோ கூட்டிட்டு வர போயிருக்காமா. வாங்கண்ணா, நாகப்பட்டினம் போலாம். வேண்டாமா, எல்லாரும் மாதா குளத்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அவனும் அங்கதானே வருவான். வாங்க போலாம். என் பிரார்த்தனையை கேட்ட மாதாவை கையெடுத்து கும்பிடணும், கால்ல விழுந்து கும்பிடணும். ராஜா, ராஜா, என் ராஜா. ஐயா, 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 ஐயா.
அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னங்கய்யா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்களே. வாங்கய்யா. எனக்கு அந்த அம்மா தான் கால் கொடுத்தாங்க. ஆமாங்கய்யா, இத பாருங்க. நான் போய் கோட்டை மல்வெட்டி கொண்டு வரையா. ஐயா, இந்த அம்மா நான் பார்த்தேன். இந்த அம்மா தான் எனக்கு கால் கொடுத்தாங்க. ஐயா, கால் கொடுத்தாங்க. இந்த அம்மா தான் உங்களை. தேவமாதா, உன்னுடைய பெருமையை நான் எப்படி புகழ்வேனுமா? எந்த பையனுக்கு கால் வேணும்னு ஆசைப்பட்டனோ அவனுக்கு காலையும் கொடுத்து அவன் மூலமாவே உன்னுடைய தேவாலயம் எங்க இருக்கணும்னு சொல்ல வச்சியம்மா. இந்த உண்மையை உலகத்துக்கு எப்படி சொல்லுமா? நான் சொன்னா நம்புவாங்களாமா? ஐயா வாங்க ஐயா, போலாம். அம்மா காத்துட்டு இருப்பாங்க. தம்பி, ஆண்டவர் நமக்காக காத்துட்டு இருக்கார். எப்பவும் காத்துட்டு இருக்கார். நமக்கு தாப்பா தெரியுது. வா. சொன்னம்மா, ராசாவுக்கு கால் வந்துருச்சா? ராசாவை பார்க்கத்தான் நாங்க எல்லாரும் போறோம். வாங்க வாங்க. பிரான்சிஸ், கடவுளை தொழுவதற்கு ஆலயம் நிறுவ இதுவே சிறந்த இடம். உடனே செய்வாயாக. உடனே செய்யறமா, உடனே செய்யறோம். அம்மா! 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 தாயாருக்கு கால் கொடுத்துட்டாங்களா? என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. நான் கொடுத்து வச்சவன், நான் கொடுத்து வச்சவன். நீதான் ராசாவை பெற்ற தாயா? ஆமாங்க. நீயும் உன் மகனும் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். உன் மகனுக்கு அன்னை மரியாதையும் தரிசனம் கிடைச்சிருக்கிறதம்மா. என் நெஞ்சில குமரிக்கிட்டு இருந்த வேதனையை மாதா தீர்த்துட்டாங்க. கேட்ட வரமெல்லாம் கொடுக்கும் மேரி என்னை போட்ட உத்தரவை நாம உடனே நிறைவேற்றணும். அம்மா உத்தரவு என்னங்க? எதுவா இருந்தாலும் செய்கிறோம் ஐயா. தேவாலயம் ஒன்று கட்ட வேண்டும்மா. ஐயா, நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் தரையா? பணம் தேவையில்லைம்மா, நம்ம உழைப்பத்தான் காணிக்கையா கொடுக்கணும். கன்னி மரியம்மா தேர்ந்து எடுத்த இடம் இதுதான். எப்போ ஆலயம் ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கே, இப்பவே. இதுதான்பா நடந்தது. அவங்க கிட்ட அந்த சின்ன கோயில பின்னால வந்த கத்தோலிக்க குருமார் ரொம்ப முயற்சி எடுத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு கூட இந்த அழகான பெரிய புனிதமான கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அப்படியா? வாண்ணா, கோயிலுக்கு போலாம். அபகிருஷ்ணா, தங்கச்சி அழைச்சுக்கிட்டு மாதாவை தரிசனம் பண்ணு. ஏம்பா சாந்தி, நான் வரட்டுமா? சாந்தி, டியூட்டிக்கு போகல? இல்லன்னா இன்னைக்கு மேரோட ஷிஃப்ட். கோயிலுக்கு வந்துட்டு இப்பதான் போறேன். கூட்டத்துல உன்னை தேடும் போது அவளையும் பார்த்தேன். மேரிய பாத்தியா? இப்ப வா. அரே, மேரின்னு சொன்ன உடனே உன் முகத்துல என்ன சந்தோஷம்? ஓ சாந்தி, ஆமா, நான் சொன்ன விஷயத்த மேரி கிட்ட கேட்டியா? எது? கல்யாண விஷயம் தானே, ஒன்னும் பிரயோஜனம் இல்லன்னா.
என் கூட வேலை பாக்குறாளே நர்ஸ் ரஞ்சனா, அவ கூட தன்னுடைய அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பல தடவை சொல்லி பார்த்தா. ஆனா மேரி என் கல்யாண விஷயத்த மாதா பொறுப்புலயே விட்டுட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? சரி சாந்தி, இனிமே நீ அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். வா போற. இப்பவாவது கொஞ்சம் நிம்மதியா நோயாளிகளை கவனிப்ப இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க? மேரி 10 நிமிஷம் லேட் ஆனதும் உனக்கு வேலையே ஓடலையே. நோ, யூ ஆர் ராங். டாக்டர், மேரி விஷயத்துல எனக்கு குழப்பமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் நான் என் கடமையிலிருந்து தவறவே மாட்டேன். டாக்டர், சப்போஸ் ஒரு பேச்சு கேட்கிறேன். மேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டு இதே ஆஸ்பத்திரியில வேற ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, அதாவது உங்களை ஏன் அப்படிதான் வச்சுக்கிறேன். நான் வருத்தப்படலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், நான் உங்களை விரோதியா நினைக்கவே மாட்டேன். மேரி, ஹலோ மேரி, இன்னைக்கு டியூட்டிக்கு ஏன் லேட்டு? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். வழக்கமா வர வண்டி கிடைக்கல. மாட்டு வண்டி நம்பினா எப்போ அப்படித்தான். என் தகுதிக்கும் வருமானத்துக்கும் மாட்டு வண்டியே போதும் டாக்டர். பேராசை கூடாது இல்லையா? மேரி, நீயே வீணா சாப்பிடுற, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எதுக்கு டாக்டர் சிரமம்? மேரி, உனக்கு எப்பவும் உதவி செய்யத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். கை சுமைய பத்தி பேசுறீங்க, ஆனா மனச்சுமை. மேரி, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு வாரத்துல நம்ம கல்யாணம், அப்புறம் உனக்கு குறையே இருக்க. தயவு செய்து இனிமே என் திருமணத்தை பத்தி பேசாதீங்க டாக்டர். எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெரிய இடத்துக்கு விட்டுட்டேன். யார்கிட்ட விட்டுருக்க? டாக்டர் சுந்தரராஜன்கிட்டயா? அன்னை வேளாங்கண்ணி. நான்சென்ஸ். உங்களுக்கு அப்படி தெரியல. மேரி, இது நாள் வரைக்கும் உன்னையே நம்பிட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தான் நினைக்கிறியா? நான் யாரையும் ஏமாத்தேன். மேரி, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. Behave yourself. I am a nurse. ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். பேஷண்ட கூட்டிட்டு வரட்டுமா? இந்த கேஸ் ஆபரேஷனே இல்லாம குணமாயிடும் நினைச்சேன். நான் ஏமாத்துட்டேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? மேரி, ஆண்களுக்கு புகழ், பெண்களுக்கு அழகு, இதுதான் அவங்களுக்கு நிறைய விரோதிகளை சம்பாதிச்சு கொடுக்குது. டாக்டர் ஆண்டனியுடைய போக்கு ரொம்ப அளவுக்கு மீறுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேல தவறு இருக்கிறதா நான் நினைக்கல டாக்டர். என்னம்மா சொல்ற நீ? வேலி இல்லாத தோட்டத்துக்கு அனிதானேங்கிற நினைப்பு. பெத்த தாய் கண் மூடிட்டாங்க. பேணி வளர்க்க வேண்டிய தகப்பனும் கை கழுவிட்டார். பாவி, நான் மத்தவங்களுக்கு சோதனையா தான் இருக்கேன் டாக்டர். அப்படி சொல்லாதப்பா. மேரி, உன்னுடைய அன்பான சேவையினாலையும் ஆறுதலான வார்த்தைகளாலையும் குணமடைய வேண்டிய நோயாளிகளை நினைச்சுப்பார். நீ அவங்களுக்காத்தான் வாங்கி இருக்கிற. இதை பாரு, நீ அனாதை இல்லப்பா. உனக்கு தகப்ப மாதிரி நான் இருக்கிறேன். கவலைப்படாத டாக்டர். உட்காருங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் டாக்டர். இந்த ஆஸ்பத்திரி மாத்திரம் இல்ல, இந்த நாடே நம்ம போற டாக்டருடைய தன்னலமற்ற சேவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. டாக்டர், நான் எப்பவாவது என் கடமையில இருந்து தவறி இருக்கிறேன் இல்ல. ஆனா மத்தவங்களை தான் கடமையை செய்ய விடாம தடுக்கிறது குற்றம் தானே. உங்களுக்கு மேரியோட சேவை தேவைதான். அதுக்காக மேரி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்களா? மேரிக்கு கல்யாணம் நடந்தா என்ன விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அது உண்மையானா நானும் மேரியும் பழகிறத கண்டிக்க மாட்டீங்க டாக்டர். வழக்கத்துல ஒழுக்கம் இருக்கணும். மன்னிக்கணும், என் சொந்த விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. சொந்த விஷயம் இல்ல, ஆஸ்பத்திரியுடைய கௌரவத்தை பாதிக்கிற விஷயம். ஏன் சுத்தி வளைக்கீங்க டாக்டர்? மேரியை நீங்க விரும்ப சொல்லிட்டீங்க. படிச்சு படிச்சு சொன்ன என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க கேட்டியா? இப்ப அழு. எது எது காலகாலத்தை நடக்கணுமோ அது நடக்கணும். அதுலயும் பெண்களுக்கு கல்யாணம் பிந்தி போனா பலர் பலவிதமா பேசத்தான் செய்வாங்க. கெட்ட பேர் தான் வரும். என்ன பத்தி பேசிட்டு போகட்டும். என் தகப்பனை போல இருக்கிற பெரிய டாக்டர் பத்தியும் பேசுறாங்களே. பேசுவாங்க. நீ செய்யற தவறுக்கு நல்லவங்க பேர் கூட நாசமாயிடும். நான் என்ன தவறு செய்தேன்? கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதமா இருக்கியே. ஏன் கல்யாணம் நான் வேண்டான்னு சொல்லலையே. அன்னை வேளாங்கண்ணி காட்டுறதோட யாருன்னு தெரியல. மாதா மாப்பிளைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்களா?
வருவாங்க. நம்பிக்கிட்டு நான் அந்த ஆஸ்பத்திரியில குழப்பம் தான் ஏற்படுது. டாக்டர் கூட அந்த ஒற்றுமை போயிடுது. பெரிய மனுஷன் பேர் வாங்கின டாக்டர் கேலிக்குரியவரா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக போறாரு. உன்னுடைய கடவுள் பைக்கு அந்த அளவுக்கு கொண்டு போகுது. உன் மகன் வந்திருக்கேன் தாயே. தனிமரமா இருக்கிற என்ன ஆதரிச்சு காக்க எனக்குன்னு ஒரு துணைய காட்டு. நான் உன் மக தாயே, உன் மக. கடவுளுடைய ஆசீர்வாதமும் மாதாவுடைய கருணையும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். எந்திரிங்க. அம்மா, உன் பேரு என்ன? மேரி. ஓ, மாதாவுடைய பேரு தானே உனக்கு? நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா கடவுளுடைய சித்தம் தான் என் மனசுல படுது. நீ உன் விருப்பத்தை சொன்னீன்னா மேல ஆக வேண்டியதை பார்க்கலாமா? இதுல என்னுடைய விருப்பம் என்னமா இருக்கு? மாதா என் கண்ணீரை தொடச்சிட்டாங்க. என் மன்றாட்டுக்கு பதில் கிடைச்சிட்டது. கனவுல துணைய காட்டி கோவில கொண்டாந்து சேர்த்த மாதாவனுடைய முடிவுதான் என் முடிவு. ஆனா என்ன மேரி, ஏன் தயங்குற? எதுவா இருந்தாலும் மனசை திறந்து சொல்லுமா. ஒண்ணுமில்லம்மா, எனக்கு வளர்ப்பு தந்தை மாதிரி இருக்கிறவர் எங்க பெரிய டாக்டர். அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு. ஆஹா, அவ்வளவுதானே மேரி, இப்பவே புறப்படலாம். அழைச்சிட்டு போப்பா. இந்த சிக்கலான கேஸ இவ்வளவு சீரியஸான கட்டத்துல நீங்க ஏன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க? ஏன்னு எனக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு புது தெம்பும் உற்சாகம் வந்திருக்கு. Believe it or not, I got a new spirit today. அதனால ஆபரேஷன் இன்னைக்கு செய்யணும். மேரி, மேரி, அந்த பேஷண்ட் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. டாக்டர், நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க, நீங்க வார்டுல இருங்க, நான் இதை வந்துடுறேன். என்ன மேரி, ஏன் தயங்குற? இன்னைக்கு லீவ் கேட்காம வந்துட்டேன். அதனால என்ன, டாக்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டா போச்சு. அது இல்லைங்க, எந்த கேஸ் ஆனாலும் நான் உதவி செய்தாதான் பெரிய டாக்டருக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஆபரேஷன். நான் வராதனால ரொம்ப கோபமா இருப்பாரு. அப்ப நீ இங்கே நில்லு, நான் போய் டாக்டர் கிட்ட விஷயத்தை சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுன்னு கூப்பிடுறேன். ஓகே? டாக்டர், என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓ, ஐம் சாரி. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன உடம்பு? எனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லை டாக்டர். மேரியுடைய கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐ see. நாகப்பட்டினம் தான் எங்க ஊரு. மிஸ்டர் ஆரோக்கியசாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே? நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி. எஸ் எஸ், நல்லா தெரியுமே, அவருக்கு பெரிய பணக்காரராச்சே. அவர் தான் என் ஃபாதர். என் பேர் சூசேநாதன். மேரியை நான் கல்யாணம் செய்துக்கணுங்கிறது என் தாயாரோட விருப்பம். அப்படியா? வெரி குட். நான் தான் மேரிக்கு கார்டியன். ஏன், ஒரு வளர்ப்பு தகப்பனார் கூட சொல்லலாம். மேரி இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. ஒரு குழந்தை கிராம்ஃபோன் ஊசியை முழுங்கிடுச்சுன்னு எடுத்துட்டு வந்தாங்க. எங்களால குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா மேரி என்ன செஞ்சா தெரியுமா? அந்த குழந்தையினுடைய தாய் கிட்ட குழந்தையை எடுத்துட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போக சொன்னா. மிராக்கிள் பாருங்க, அந்த குழந்தை குணமாயிடுச்சு. நானே மேரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செய்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் மேரி ஒரு வார்த்தை கேட்டுறேன். நர்ஸ், மேரி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கு, நான் வர சொன்னேன்னு சொல்லு. டாக்டர், நீங்க எந்த மேரியை சொல்றீங்க? ஸ்டாஃப் நர்ஸ் மேரியை தான் சொல்றேன். இங்க ஒரே ஒரு மேரி தான், அவருக்கு இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல டியூட்டி. மேரியை நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் டாக்டர். வெளியில் தான் இருக்கிறான். What do you mean? Yes. அப்ப வேற யாராவது இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். நம்பவே முடியலையே. டாக்டர், மேரி எங்க? ஆபரேஷன் தியேட்டர். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு ஊசி போட்டுறியா? மேரி அம்மா தான். மன்னிச்சிருங்க டாக்டர், காலையிலேயே வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல தான் இருந்தேன். டாக்டர், அப்போ காலையில இருந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த மேரி யாரு? உருவத்துல நாடாடிட்டு இருந்த மேரி யாரு? யார் அந்த மேரி? டாக்டர், நம்ம கூட இருந்த மேரி யாரு? யாரு?
யாரு? என்ன சொல்றீங்க டாக்டர்? காலையில இருந்து எங்க கண்ணு முன்னாலே இதே நர்சிங் ஹோம்ல வேற இருந்திருக்கா. அது எப்படி? அதுதான் எனக்கு புரியல. நீங்க என்னதான் உங்க கூட வேளாங்கண்ணில இருந்து சொல்றீங்க. I just can't believe that. I just can't believe that. டாக்டர், உன்னை யாரையும் ஆபரேஷன் டேபிள் விட்டு வர சொல்றது? டாக்டர், எனக்கு இந்த வேதனை எல்லாம் தீர்ந்துச்சு டாக்டர். நான் போன கொண்டு ஆரம்பிச்சேன் டாக்டர். ஓ ஜீசஸ், கடவுள் தேர்ந்தெடுத்த உங்களுடைய தாய் இந்த ஏழைகளுடைய ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்தை ஒரு புனிதமான ஆலயமாக்கிட்டாங்க. டாக்டர் மேரி, உன் பிரார்த்தனை வீண் போகலாமா? சாக போற நிலையில இருந்து இந்த நோயாளி குணமாகிறதோ, காலையிலையும் மாலையிலையும் மாதாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த உனக்காக அந்த மாதாவே இங்க வந்து வேலை செய்யறதும் நடக்கக்கூடிய காரியங்களாமா? மாதா எனக்காக வரல டாக்டர். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவின் தாய் இப்பவும் கடவுளின் பெருமையை விளக்கத்தான் வந்திருக்கணும். ஆமாப்பா, ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல வாழ்க்கை தொடர்பை நீ தேர்ந்தெடுக்கும் போது உனக்கு உதவியா இருக்கணும் இருக்காதான் நீ வேளாங்கண்ணியில் இருந்த போதெல்லாம் மாதாவே உனக்கு பதிலாக இங்க இருந்திருக்கா. சுசை, நீங்க மேரிய கல்யாணம் செஞ்சுக்கணும், அவருக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும்ன்றது தெய்வ சித்தம். வாங்க வாங்க வாங்க. மிஸ்டர் சுசை, மேரி, வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு நம்ம மேல அன்பு செலுத்துற இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண அருள் உங்க வாழ்க்கையில என்னைக்கு நிறைஞ்சிருக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. டாக்டர், கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நிச்சயமா இருப்பேன். நான் மாத்திரம் இல்லை, அவரும் இருப்பார். சந்தோஷமா புறப்படுங்க. வரேன் டாக்டர். வரேன் டாக்டர்.